வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சிங்கப்பூர் நாடுகளிடையே அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் சிங்கப்பூரில் இன்று தொடங்குகின்றன. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் வளமும் ஆளுமையும் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜென்மாஷ்டமி இன்று பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 116 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். காத்மண்டுவில் நடைபெறும் தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சிங்கப்பூர் நாடுகள் இடையிலான வர்த்தக பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் சிங்கப்பூரில் இன்று தொடங்குகின்றன. மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல், டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த வட்டமேஜை பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக அமைச்சர்கள் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தையும் பிரதமர் லாரன்ஸ் வாங்கையும் இன்று சந்தித்து நம் நாட்டு தலைவர்களின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய சிங்கப்பூர் அரசியல் பங்களிப்பை முன்னெடுத்து செல்வதில் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்தின் வழிகாட்டுதல்களை இந்தியா வரவேற்பதாக டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இப்பேச்சுவார்த்தைகளுக்கு அந்நாட்டு பிரதமர் வாங்கின் தொடர் நடவடிக்கைகளையும் அமைச்சர்கள் பாராட்டியுள்ளனர். இரு நாடுகளுக்கிடையிலான இந்த பேச்சுவார்த்தை மூலம் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்வதோடு நிதி தொழில்நுட்பம், பசுமை பொருளாதாரம், பசுமை ஹைட்ரஜன், திறன் மேம்பாடு, உணவு பாதுகாப்பு, மின்னணு பங்களிப்பு போன்றவற்றிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் தத்தம் துறை சார்ந்த அந்நாட்டு அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள உள்ளனர். லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜான்ஸ்கர், டிராஸ், ஷாம், நூப்ரா, சங்தாங் ஆகிய இந்த 5 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இதன் மூலம் இப்பகுதியில் ஆளுமையும் வளமும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு சேவைகள் கிடைப்பதை இது உறுதி செய்யும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். முன்னதாக சமூக வலைதளத்தில் இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, லடாக் மக்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS மும்பை போர்க்கப்பல் இலங்கை கொழும்புவில் 3 நாள் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள இன்று அங்கு சென்றடைந்தது. இலங்கை விமானப்படையால் இயக்கப்படும் டானிய கடல் ரோந்து விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்த போர்க்கப்பல் வழங்க உள்ளது. கடல்சார் பயிற்சிகள், விளையாட்டு நிகழ்வுகள், யோகா அமர்வுகள், தூய்மை பணிகள் உள்ளிட்ட பணிகளை அந்நாட்டு கடற்படையினருடன் இணைந்து INS மும்பை போர்க்கப்பல் மேற்கொள்ள உள்ளது. இந்தியாவின் ஜெம், UPI, ULI ஆகிய முப்பெரும் மின்னணு பண பரிவர்த்தனை திட்டங்கள் நாட்டின் டிஜிட்டல் துறை புரட்சியை பிரதிபலிப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய அவர், ULI தொழில்நுட்ப தளம் தடையில்லா பண பரிவர்த்தனைக்கு பயனளிப்பதாக குறிப்பிட்டார். தற்போதைய மின்னணு பண பரிமாற்ற சூழல்கள் விரைவாகவும் அதே வேளையில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். UPI முறை பண பரிவர்த்தனைகளை மிகவும் இலகுவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பண பரிவர்த்தனை முறைகளால் ரிசர்வ் வங்கி தற்போது ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் திட்டத்திற்கு தயாராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்தார். இந்தியா பிரேசில் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 9வது கூட்டு ஆணைய பேச்சுவார்த்தைகள் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளன. பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரா வியராவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் இதில் பங்கேற்று இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பல்வேறு துறை திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கின்றனர். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின் போது எட்டப்பட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. திரு வியராவின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கிடையில் அரசியல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு இருதரப்பு பிராந்திய பன்முக துறைகளில் புதிய வாய்ப்புகளை ஆராய வழிகோலும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீ கிருஷ்ணர் திருக்கோவில்களில் திரண்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது. மதுராவில் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மபூமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி சிரத்தையுடன் இன்று அதிகாலை முதலே சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு
உளம் கனிந்த கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கிருஷ்ண பெருமான் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இன்று நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மருதூர் கிருஷ்ணன் கோவில் உரியடி விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். நெல்லை அருகன்குளம் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நெல்லை மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோபாலகிருஷ்ண கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மண்ணிலான 5000 பானைகளில் வர்ணம் தீட்டப்பட்டு கிருஷ்ணருக்கு பிடித்த சீடை, அப்பம், அதிரசம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரசாதங்கள் வைக்கப்பட்டு கோவில் முழுவதும் பானைகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளியுள்ள கிருஷ்ணர் முன்பு 11 யாக குண்டங்கள் அமைத்து அதிகாலை முதல் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 115 கோடியே 58 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் சென்னையில் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் 5 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 முடிவடைந்த பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். புதிய வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கே.என். நேரு, திரு க. பொன்முடி, திரு சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இப்பாதையில் மண் சரிவு, பாறைகள் விழுந்ததில் தண்டவாளங்கள் சேதமடைந்ததை அடுத்து இந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை அடுத்து இந்நடவடிக்கை. திருவண்ணாமலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. தலைக்கவசம் அணிய வேண்டும், குடிபோதையில் வாகனத்தை இயக்கக்கூடாது போன்றவற்றை இதில் வலியுறுத்தப்பட்டது. விபத்தில்லா சாலை குறித்த உறுதிமொழியை போக்குவரத்து காவலர்களும் பள்ளி மாணாக்கரும் ஏற்றுக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பொம்மை குட்டைமேடு பகுதியில் போலியோ இல்லா உலகை ஏற்படுத்தும் நோக்கில் 3000 மாணாக்கர் பங்கேற்ற சிலம்ப போட்டி இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நாமக்கல் மாவட்டம் பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ். ராஜேஷ் கண்ணன் மாபெரும் உலக சாதனை சிலம்ப போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரே இடத்தில் நின்ற நிலையில் சரியாக 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். உலக சாதனை நிகழ்வாக நடைபெற்ற இந்த போட்டியில் போட்டியாளர்கள் சிலம்பம் சுற்றுவதை உலக சாதனைக்கான அங்கீகார சான்று வழங்கும் அலுவலர்கள் பார்வையிட்டு அதற்கான சான்றிதழை வழங்கினர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா வரும் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குவதால் முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது நாகை செய்தியாளர் கூறுகிறார். வேளாங்கண்ணி பேராலய திருவிழா வருகிற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதால் இதில் பங்கேற்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுபோல கோவா, கேரளா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவில் 15 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி காவல்துறை சார்பில் 24 மணி நேரமும் செயல்படும் காவல் கட்டுப்பாடு அறைகள் திறக்கப்பட்டுள்ளன. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். தேனி பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் பண்பொழி கரிசல்குளம் பகுதியில் விளை நிலங்களுக்குள் உலாவரும் யானையை காட்டிற்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்குகின்றன. காத்மண்டுவில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் புதன்கிழமை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சிங்கப்பூர் நாடுகளிடையே அமைச்சர்கள் நிலையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் சிங்கப்பூரில் இன்று தொடங்குகின்றன. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் வளமும் ஆளுமையும் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 116 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். காத்மண்டுவில் தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.